நம்மளால ஒரு ட்ரெயினை விட வேகமா போக முடியுமா? சயின்ஸ் தெரிஞ்ச யாராவது ஒரு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது இப்போ நம்ம ஒரு லாரியில போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம லாரி மேலே நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளும் சரி, இல்லை ஒரு கொசுவா கூட இருக்கட்டும், லாரியில போயிட்டு இருக்கோம், வேகமா போயிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு தோணுது அந்த லாரியில மேலே நின்றுருக்குமே நம்ம குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு ஜம்ப் அடிச்சேன்னா என்ன ஆகும்? நான் ஜம்ப் அடிச்சிருப்பேன், லாரி ஜல்லுன்னு போயிருக்கும், நான் கீழே விழுந்திருப்பேன். ஏன்னா நான் அங்கேயே தான் இருப்பேன், குதிச்சாலும் அதே இடத்துல தான் இருப்பேன். பட் வண்டி போயிட்டு தானே இருக்கும், அப்போ நான் கீழே விழுந்துடுறேன்ல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இதுவே நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம இருக்கோம். நம்மளோ ஒரு ஈச்சி கூட வச்சுக்கோங்களேன், ஈச்சி ஃப்ளை பண்ணி பறந்து வந்துட்டு இருக்கு. ட்ரெயின் 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஈச்சி எப்படி பறக்குது? 200 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே ஈச்சி டஃப் கொடுத்து பறந்து வருது. சரி விடுங்க, நான் ட்ரெயினுக்குள்ள இருக்கேன், ட்ரெயின் வேகமா போகுது, நான் ட்ரெயினுக்குள்ள ஒரு சின்ன இப்படி ஜம்ப் அடிக்கிறேன். ஆனா ட்ரெயின்ல அதே கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். ட்ரெயின் போற ஸ்பீடுக்கு நான் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லாம் அடிச்சு தாண்டில போயிருக்கணும், ஏன் போகல? ரொம்ப குழப்பமா இருக்குங்க. இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? யாருக்காவது தோணிருக்கா? ட்ரெயின்ல நம்ம இருக்கோம், நம்ம உட்காந்துருக்கோம், இல்லை நின்றுட்டு இருக்கோம், ஓகே ட்ரெயின் போற ஸ்பீடுக்கு போறோம். பட் நம்மளை தாண்டி ஒரு கொசு சொங்கின்னு போவோம். என்னடா இது, ட்ரெயினை விட ஸ்பீடா ஒரு கொசு போயிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.